நான் ஸ்டார்ட் பண்றேன். நேயர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சென்னை துறைமுகத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற கடல் பகுதி. இந்த கடல் பகுதியில் நீங்க மொக்க போடுறீங்க, எப்போதுல இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க? வணக்கம், நம்ம அருள்வே. ஹாய். மகேஷ் சார், பாய் சொல்லுப்பா. போயிட்டு எப்படி உள்ள இப்போது வேகமார்கள் குடிகள் பற்றி பேசுறா ஆக்ஷன்ல காட்டுங்க. உங்களுக்கு பேச்சு வராதா? இல்ல, ஏன்னா இந்த அருமையான சூழ்நிலை பார்க்கும்போது பேசுறது அந்த வார்த்தைகள் வரல. ஸோ எல்லாத்தையும் நம்ம தயாரை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் விருப்பப்படி குரங்கு மாதிரி தாவரா இவர் வந்து நாங்க வந்து நண்பர்கள், ஆனா பாசத்தால வந்து அண்ணன் தம்பி இருக்கிற மாமா மச்சம் விட்டு விடுவோம். அப்போ ஒட்டிக்கிடா 2 பேரும். இவர் வந்து டைட்டில் நீங்க என்ன பண்றீங்க? எப்பவுமே டைட்டா இருப்பீங்களா? டெஸ்டிங் இன்ஜினியரா இருக்கேன். எப்பவுமே டெஸ்ட் பண்ணி தண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். நிறைய பேர்கள் வந்து அதுதான் ஹாபியா வச்சிருக்காங்க. எப்பவுமே பொண்ணுங்களை சுத்துறதா கேள்விப்பட்டேன். அது என்ன? இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பெண்கள் வாழ்க்கையின் கண்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாரு? இவரு நானும் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸா யாரும் இல்லைங்க. என்ன முதல்ல இவ்வளவு நேரம் வந்திருக்கேன், போன்ல ஏதாவது கால் வந்துதா என்ன தெரியும்? வணக்கம், என் பேர் தயாரிங்க. நான் ரொம்ப சென்னையில ரொம்ப நல்ல பையனா வந்திருக்கேன். எனக்கு கெட்டு சுட்டிக்கிறது கதையை ஞாபகப்பட்டாங்க. சரி, உங்களை இவர் எப்படி கெடுத்தாங்க? டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன கெடுத்து எந்த விதத்துல? என்ன வந்து நான் எப்பவுமே பால் தான் குடிக்கிற பழக்கம். எனக்கு பீர் குடிக்க வச்சுட்டாரு. சரி, போன வாரம் இவங்க வீட்டுல நீங்க தண்ணி வச்சு மட்டையானதா ஹைவேஸ்ல தவளை மாதிரி படுத்துருந்தீங்களாமே, அது என்ன காரணம் சொல்ல முடியுமா? பிபிசி பாத்துருப்பீங்க. உங்க கூட படுத்துனது யாரு? விவேக். நீங்க சொல்லுங்க, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வந்து நான் பகல தூங்குறது சொல்றேன். நானும் விவேக் வந்து தண்ணி அடிப்பா மாட்டான் சொன்னேங்க. திடீர்னு அங்க வாய் வந்தோம், நக்கினே இருந்தோம். நக்க நான் சொன்ன அர்றா என்ற அடிக்க மாட்டான். திரு நண்பர் மகேஷ் சொன்ன போது அவர் சொன்ன போது பக்கத்துல அடிக்கிறான். 2 பேர் சாப்பிட்டான். அப்புறம் பார்த்தா பசங்க என் கூட ஃபிளாட் ஆயிட்டு சம்டைம்ஸ் ஆம்லேட் கூட இருக்காங்க. அதை சொல்லக்கூடாது வீடியோ. இதெல்லாம் உங்க வீட்டுல நடந்தது? இதெல்லாம் உங்க வீட்டுல நடந்தது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு சர்வ சாதாரண வீருக்கு மட்டும் ஒரு ஃபீலிங் தான், வேற ஒன்றும் இல்லை. வாந்தி வேற எடுத்தாங்க. எவ்வளவு நண்பரை பத்தி பெருமையா சொல்லணும்னா, எங்களால அவருக்கு பீரு அந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிக்கிற ஸ்பீட்ல வந்து எங்களால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஓகே, இதோட நம்ம இதை நிறுத்திப்போம். இன்னும் நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். பை.